வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோல்டு சீட்டுக்கும் கோல்டு இடிஎஃப்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்டுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நகைக்கடையில் போய் நகையை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து நகையை வாங்கணும். இதே நம்ம போய் சீட்டு போட்டு எடுத்தோன்னா செய்கூலி சேதாரம் கம்மியாக எடுக்கலாம். இது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மலபாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14% வரைக்கும் செய்கூலி சேதாரம் கொடுக்கும். இப்போ நம்ம இடிஎஃப் பற்றி பார்க்க போகிறோம். இடிஎஃப்னா என்னென்னா, ஆன்லைனில் நம்ம குறைஞ்ச விலையில் தங்கத்தை சேர்க்க முடியும். இது டிஜிகோல்டு மாதிரி தான். குறைஞ்சபட்சம் 100 ரூபாலேருந்து உங்களால் தங்கத்தை சேர்க்க முடியும். இப்போ ஒரு நகை சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு மாதம் மாதம் கட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தங்கத்தை சேமிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இது நான் வாங்கியிருக்க கோல்டு பீஸு. இது கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடிஎஃப் பார்த்தீங்கன்னா, நான் 2023 ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இருக்கிறப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணேன். ஒரு 20,000 பக்கம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 41% வரைக்கும் வளர்ந்துருக்கு. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண 20,000 எனக்கு 28,000 கிடச்சிருக்கு. இப்போ நான் என்னென்ன தேதியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சேம் இதே ப்ராசஸ் தான் சில்வருக்கும். நம்ம கையில் எப்பப்பெல்லாம் காசு இருக்கோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில்வர் வாங்கிக்கலாம். நான் எப்போயும் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சரி, சில்வர் ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும்ங்கிறக்காக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணேன் 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ சில்வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு. கடையில் போய் நம்ம சில்வர் வாங்கினா செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி எல்லாம் பே பண்ணோம். இது ஆன்லைனில் நம்ம இருக்கிற அமௌண்ட்டு வாங்கி போட்டோன்னா அமௌண்ட்டு நமக்கு ஆட் ஆகிட்டே வரும். கடைசியில் அதை எடுத்து நம்ம கடையில் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, நம்ம இப்போ நகையாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா, நீங்கள் போய் நகை சீட்டு கட்டி 11 மாதம் கட்டி 12வது மாதம் செய்கூலி சேதாரம் கம்மியாக நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதே எனக்கு இப்போதைக்கு நகை தேவையில்ல, ஆனால் லாங் டைமுக்கு சேவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இடிஎஃப் பெஸ்ட் ஆப்ஷன். நகை ரேட்டு ஏறுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதை கேஷாக தான் எடுக்க முடியும். ஃபிசிக்கல் கோல்டாவோ ஃபிசிக்கல் சில்வராகவோ எடுக்க முடியாது. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.